அனுபவம் உள்ளவங்க இந்த நாட்டுல 75 வருஷங்கள் பாராளுமன்றத்தை சூடாக்கினாங்க தானே. இவங்களால இந்த தேசத்துக்கு என்ன செய்ய முடிஞ்சது? ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய அனுபவமும் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய அனுபவமும் எமது வயதை ஒத்தது என்பதுதான் யதார்த்தமானது. தாலுத்தை விட நாங்க தகுதி உள்ளவங்க, எங்கள்ட்ட பணபலம் இருக்குது, அனுபவம் இருக்குதுன்னு மார்பு தட்டி சொன்னாங்க. பம்பஸ் கட்டுற வயசுலையும் பாராளுமன்றத்துல உட்காரணும், அதுல உட்கார்ந்து தூங்கணும், அங்க சாப்பிடணும், வரப்பிரசாதங்களை பெறணும், மருத்துவம் பெறணும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை வந்திருக்குது. முதலாவது, வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் நிச்சயமாக உங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் விஷயத்தில் கரிசனையாக இருப்பீர்களாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் வாத்தி. பாராளுமன்றத்தில் யார் இருந்தாங்க? சண்டியன் இருந்தான், குடுவிக்கிறவன் இருந்தான், கொச்சுக்கு அடிக்கிறவங்க இருந்தாங்க, கத்தியோட போறவங்க இருந்தாங்க, ஊத்து பேச்சு பேசுறவங்க இருந்தாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க இருந்தாங்க, மணல் ஏத்துறவங்க இருந்தாங்க, மாடு ஏத்துறவங்க இருந்தாங்க. மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றம் சுத்தப்படுத்தப்பட்டாச்சு, அழுக்குகள் எல்லாம் சுத்தியே வீசியாச்சு. இப்ப புதுமுகங்களுடைய பிரவேசம் வரமாகுமா அல்லது வேடிக்கையாகுமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? இது சம்பந்தமாகத்தான் முழுக்க இந்த காணொலியில் நாங்க பேச போறோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்பந்தம் என்ன தோணுதோ அதை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை தினமும் வந்து சேரும். சரி, இந்த ஒரு விஷயத்தை ஏன் நாங்க பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க போன்றவர் என்ன சொன்னாங்கன்னா, அனுபவம் இல்லாதவங்களால நாட்டை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரே பீதி, அனுபவம் எதுவுமே இல்லாதவங்களால இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கலாமா? ஏற்கனவே நாடு மிகப்பெரிய பாதாளத்துல இருக்கிற இந்த சூழல்ல இப்படி புதுமுகங்களால் இதெல்லாம் செஞ்சு கொள்ள இயலுமா அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த விஷயத்தை பேசுறதுக்கு முதல்ல மஹிந்தானந்த அலுத்கமையே சொல்லியாச்சு, அரசியல் வாழ்க்கைக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சாச்சு, நான் ஓய்வு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவிப்பை சொல்லிட்டாரு. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கிட்ட ஒரு ஊடகத்தில் கேட்டாரு, நீங்க என்ன மாதிரி ஓய்வு பெற போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பிசுதே பைத்தியமா, அப்படியெல்லாம் ஓய்வு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் அந்த அரசியல் பயணங்கள் போகுதுன்னு பார்க்கலாம். மக்கள் அவங்களுடைய பணியை செஞ்சு முடிச்சாச்சு. சரி, என்பிபி சார்பாக யாரெல்லாம் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமானவர்கள் புதுமுகங்கள். இந்த புதுமுகங்கள் என்ன வகையான குவாலிஃபிகேஷனை வச்சிருக்கிறாங்க, இவங்க துறை சார்ந்தவங்களா, இவங்களுடைய கல்வி தகமைகள் என்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நாங்க கண்டிப்பாக பேசி ஆகணும். அதுல கிட்டத்தட்ட 15 டாக்டர்ஸ் வைத்தியர்களை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வைத்தியர்கள் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இப்ப உங்களோட ஷேர் பண்ண போறேன். டாக்டர் நலிந்த ஜெயதிஸ்ஸ, டாக்டர் நிஹால் அபயசிங்க, டாக்டர் ரிஸ்வி சாலிஹ், டாக்டர் பிரசன்ன குணசேன, டாக்டர் நாமல் சுதர்ஷன், டாக்டர் நிசாந்த் சமரவீர, டாக்டர் தம்பிக படபிந்தி, டாக்டர் சுசில் ரணசிங்க, டாக்டர் ஹன்சக விஜிமுனி, டாக்டர் திலகனடன், டாக்டர் மதுர செனவிரத்ன, டாக்டர் ஜனக சேனாரத்ன, டாக்டர் சந்துருவன் மதரசிங்க, டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன, டாக்டர் ஜகத் குணவர்தன. இவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகளாக இப்போது பாராளுமன்றத்தை அலங்கரிக்கின்ற வைத்தியர்கள். அடுத்த விஷயம், மக்கள் தெரிவு செஞ்ச அந்த பட்டியல்ல லோயஸ் 16 பேர் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட பேர் பட்டியலை பார்க்கலாமே. சுனில் வடகல, ஹர்ஷன நாணயக்கார, சுசந்த தொடவத்த, நிலாந்தி கொட்டாச்சி, டாக்டர் லோயர் கௌசல்ய ஆரியரத்ன, ஹசர கம்மன லியனகே, உப்புல் அபயவிக்ரம, அனுஷ்க தர்ஷனி, கீதா ஹேரத், சாகரிக்க அதாவுட, பாக்கிய சிறிஹேரத், துஷாரி ஜெயசிங்க, பிரியந்த விஜயரத்ன, சரத் குமார, நிலுஷா கமகே, ஹெருனி விஜயசிங்க. இதெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக 16 லோயஸ் உள்ள போயாச்சு. அடுத்தது அதிபர் ஆசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பேர் புதிதாக நுழைந்திருக்கிறாங்க. இவர்கள் ஆசிரியர் அதிபர்களாக கடமையாற்றினவங்க இப்ப நாட்டுக்கான சேவை செய்யறதுக்கு இப்போதுக்கு பாராளுமன்றம் நுழைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது இவங்களுடைய தேசிய பட்டியல்ல என்ன வகையான ப்ரொஃபஷனல் உள்ளவங்க இருக்காங்கன்றத பார்க்கலாமே. தேசிய பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பேர். பிம்பில ரத்நாயக்க, அபுபக்கர் ஆதம்பாவா, உபாலி ரணசிங்க, டாக்டர் அனுர கருணா திலக, சீனியர் லெக்சர் கலனி யூனிவர்சிட்டி, புரஃப் உபாலி பன்னிலக, ருகுண யூனிவர்சிட்டி, இரங்க உதேஷ் வீரரத்ன, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியர், அருண் ஜெயசேகர, மேஜர் ஜெனரல் ஓய்வு நிலை அதிகாரி, டாக்டர் ஹர்ஷன
சூரிய பெருமை, ஜனித ரூபன் கொடித்துவக்கு, இன்ஜினியர் புண்ணியஸ்ரீ ராமலிங்கம் சந்திர சேகர, டாக்டர் நஜித் இந்திக்க, சுகத் திலகரத்ன, லோயர் லக்மாலி, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சுனில் குமார, காமினி ரத்நாயக்க, புரஃப் ருவன் ஷமிந்த ரணசிங்க, ஊவா யூனிவர்சிட்டி சுகத். இந்த 18 பேரும் துறை சார்ந்தவங்க. தேசிய பட்டியல இப்போது பாராளுமன்றம் நுழையறதுக்கு காத்து கொண்டிருக்கிறவங்க. பிரதமர் ஹரிணி ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். பல்வேறு துறைகளிலிருந்து கல்விமான்கள் மக்கள் தெரிவினாலும் தேசிய பட்டியலினாலும் பாராளுமன்றம் போயாச்சு. இப்ப இருக்கிற கேள்வி, அனுபவம் இல்லாதவர்களால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஏனைய பகுதிகளெல்லாம் கட்டி எழுப்ப முடியுமா என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளும் இருக்கும். அனுபவம் உள்ளவங்க இந்த நாட்டில் 75 வருஷங்கள் பாராளுமன்றத்தை சூடாக்கினாங்க தானே, இவங்களால இந்த தேசத்துக்கு என்ன செய்ய முடிஞ்சது? உண்மையில் அனுபவசாலிகளால் இந்த விஷயத்த செய்ய முடியுமா இருந்திருந்தா நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சிருக்கணும் இல்லையா? நாட்டை ஒரு சிங்கப்பூரை போல, ஒரு மலேசியாவை போல, அதை விட ஒரு கவர்ச்சியான ஒரு நாடாக மாற்றிருக்கலாம் இல்லையா? ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய அனுபவமும் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய அனுபவமும் எமது வயதை ஒத்தது என்பதுதான் யதார்த்தமானது. இப்படியான அரசியல்வாதிகளால, அனுபவம் உள்ளவர்களால இந்த நாடு அடைஞ்சது என்ன என்ற கேள்வி நமக்குள்ள இருக்குது. இரண்டாவது ஒரு விஷயம் கல்விமான்களால முடியும் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு. குர்ஆன் சொல்லுது, பனி இஸ்ரவேலர்களுடைய நபி சொன்னாரு, மிகவும் பசியோடும் பட்டணியோடும் அந்த சமூகம் இருந்த நேரம் தாலூத் என்ற ஒரு மனிதரை அல்லாஹ் அரசராக ஆக்கி இருக்கிறான் உங்களுக்காக என்று சொன்ன போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்றால், தாலூத்தை விட நாங்க தகுதி உள்ளவங்க, எங்கள்கிட்ட பணபலம் இருக்குது, அனுபவம் இருக்குதுன்னு மார்பு தட்டி சொன்னாங்க. இப்போது அந்த நபி சொன்ன ஒரு வார்த்தை, தாலூத் என்பவருக்கு பரந்துபட்ட அறிவையும் துறை சார்ந்த அறிவையும் தாலூத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், தேக ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, அறிவு ஒரு ஆட்சியாளனாக இருப்பதற்கு தகுதி என்பதுதான் இங்கு குர்ஆன் சொல்லுகிற உண்மை. அடுத்த விடயம் தேக ஆரோக்கியம். இன்னைக்கு பம்பஸ் கற்ற வயசுலையும் பாராளுமன்றத்துல உட்காரணும், அதுல உட்கார்ந்து தூங்கணும், அங்க சாப்பிடணும், வரப்பிரசாதங்களை பெறணும், மருத்துவம் பெறணும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை வந்திருக்குது. சொன்னது நினைவுல இல்ல, நம்மளை சுத்தி என்ன அமைச்சிருக்குது, அதை எப்படி வேலை வாங்குற என்ற எந்த ஒரு புரிதலும் எந்த ஒரு ஆரோக்கியமும் இல்லாத வயதுல கூட பாராளுமன்றத்துல இருக்கின்ற ஆசை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜெயில இருந்து வெளியே 7 வருஷ பஞ்சத்தை போக்குறதுக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன்ல அரசரோட பேசுறாரு. இறுதியாக திரைசேரிக்கு பொறுப்பான அந்த அமைச்சராக அவருக்கு பதவி கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னால இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சாமானிய மனிதனாக இருந்தாரே தவிர அரசியல் அனுபவம் உள்ளவராக இருக்கல. அவரால் அந்த பஞ்சத்தை போக்கி மக்களுக்கு விமோசனத்தை கொடுக்க முடியுமாக இருந்தால் அங்கு இறைவன் குறிப்பிட்ட விஷயம் அறிவு என்பதுதான். தாலூத் இதுக்கு முன்னால் அரசியல் அனுபவம் கொண்டவரும் கிடையாது. எனவே இந்த 2 சரித்திரமும் நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டால், அறிவுள்ளவனால் ஆளவும் முடியும், அவனால் வாழ வைக்கவும் முடியும். அறிவு என்பது அதுதான் என்பதை இந்த 2 சம்பவங்களும் நமக்கு கோடிட்டு காட்டுது. அந்த 2 பேரும் சக்சஸாக அந்த பிரச்சனையை முடிச்சாங்க, பஞ்சத்தை போக்கினாங்க, எக்கனாமிக்க தூக்கி விட்டாங்க. எனவே நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துறை சார்ந்தவங்க, அறிவு மிக்கவங்க, ஆற்றல் மிக்கவங்க, இவங்களுக்கு அனுபவம் என்பது தேவைப்படாது. இவருடைய ஆளுமைக்கு முன்னால அனுபவங்களை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அடுத்த ஒரு விஷயம் தான், அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு அமைச்சிலும் அதற்கான செக்ரட்டரிஸ் போடப்பட்டிருக்குது. அவங்களோடு சேர்த்து இந்த பயணத்தை எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்பது எனது பார்வை. பாராளுமன்றத்தில் யார் இருந்தாங்க? சண்டியன் இருந்தான், குடுவிக்கிறவன் இருந்தான், கொச்சுக்கு அடிக்கிறவங்க இருந்தாங்க, கத்தியோட போறவங்க இருந்தாங்க, ஊத்த பேச்சு பேசுறவங்க இருந்தாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க இருந்தாங்க, மணல் ஏத்துறவங்க இருந்தாங்க, மாடு ஏத்துறவங்க இருந்தாங்க. நம்ம எல்லா தொழிலுக்கும் நாங்க குவாலிஃபிகேஷன் என்ன பார்ப்போம்? ஐடி தெரியுமா, ஆங்கிலம் தெரியுமான்னு கேட்கிற இடத்துல பாராளுமன்றம் போறவனுக்கு இதெல்லாம் தெரியுமா நம்ம ஒரு நாள் கேட்டதில்ல. 8ஆம் ஆண்டு படிச்சவங்களும் அதுக்குள்ள இருந்திருக்கிறாங்க, ஓலவர் ஃபெயிலானவங்களும் அரசியல் இருந்திருக்கிறாங்க. இப்படியான கலாச்சாரம் உள்ள இடத்துல எப்படி இந்த நாடு எழுச்சி பெறும் என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. எனவே அறிவு என்பது அனுபவத்தை விட பெரிது. பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம். குடுகாரம் வேண்டாம், கொலைகாரன் வேண்டாம், முதலாளி வானாம், சண்டியன் வானாம், ஊழல்வாதி வானாம் அப்படின்னு சொல்லி அனுல்குமார திசாநாயக்க சொன்னது மட்டுமல்ல, மாற்று வழியாக முதல் திருத்தமாக தனது கட்சியிலிருந்து அறிவு ரீதியாக யோசிக்கிறவங்க, எல்லா துறையிலும் உள்ளவங்க, நாட்டுக்காக பயனுள்ள சேவை வழங்குவதற்கு தகுதியுள்ள அனைவரையும் அவருடைய கட்சியில் சேர்த்து மக்களிடம் கொண்டு சென்று மக்களுடைய பிரதிநிதிகளாக மீண்டும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு சேர்த்தது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அரசியல் கலாச்சாரம் அங்கிருந்தால் மாற்றம் பெறுகிறது என்பது எனது பார்வை. அடுத்த ஒரு விஷயம் தான்
இதுல வடக்கு கிழக்கு மலையகம் என்று சொல்லி எல்லா இனங்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராக, ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவங்கள எல்லா இனங்களும் கருதுற ஒரு விஷயம் இந்த ஒரு தேர்தலில் தான் நடந்து முடிஞ்சிருக்குது. இது அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு தனி மனிதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரதிநிதியின் மீதும் அந்த மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவாவும் என்பது எனது பார்வை. எனவே தமிழ் பிரதிநிதிகள், முதலாவது வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள், உங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் விஷயத்தில் கரிசனையாக இருப்பீர்களாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் வாத்தி. அவருக்கு பின்னால் என்ற அந்த ஒரு விஷயத்தை சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மீசான் டிவி வைக்கின்ற முதலாவது ரிக்வெஸ்ட். இரண்டாவது விஷயம், மலையகத்து மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லா பகுதிகளும் பாழாகி போயிருக்கிறது. அரசியலுக்கு மட்டும்தான் அவர்களை பாவித்தார்களே தவிர அவர்களுக்கான தீர்வுகள் என்று எதையும் அந்த அரசியல்வாதிகள் செய்யவில்லை. அனைவரும் வீட்டுக்கு அனுப்பி புதிய என்பிபியினூடாக பல புதுமுகங்களை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த என்பிபியினூடாக வந்த மலையகத்து பிரதிநிதிகள் கண்டிப்பாக அந்த மக்களுடைய வாழ்வினுடைய மாற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதும் மற்றொரு எமது ரிக்வெஸ்ட். எனவே நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், பொருளாதாரத்தில் முன்மாதிரி மிக்க ஒரு நாடாக மாறுவோமாக, ஊழல் ஒழிக என்று கூறி இந்த அறிவு சார்ந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்றும் நாம் துணையாக இருந்து எமது உரிமைகளையும் எமது அபிவிருத்திகளையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு நாள் விடிவதற்கான விடியலை எதிர்பார்த்தவனாக மற்றும் ஒரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.